ஹலோ கைஸ், காலேஜுக்கு ரெடியா? மோஸ்ட்லி காலேஜுக்கு என்ட்ரு ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பேக் பேக் ரெடியாக கொண்டு வருவாங்க. லேப்டாப், காலேஜ் ஐடி, நோட் புக், கால்குலேட்டர், பிளா பிளா பிளான். பட் உங்கள் நெக்ஸ்ட் 4 years டிசைட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் பேக் பேக்கை ரெடி பண்ணிட்டு நிறைய பேர் வர மாட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்துப்போம். இதை கேளுங்க. காலேஜில் 2 கேம்பஸ் இருக்கு. ஆமாம், ஒன்று வந்து இன்சைட் த பில்டிங், இன்னொன்று வந்து இன்சைட் யர் ஃபோன். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒன்லி அட்டண்டன்ஸ், ஸ்டடீஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ ஸ்கூல்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான என்வார்மெண்ட். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணணும். லிட்டலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நெட்ஒர்க்கிங் அப்படின்னு நிறையா பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் ஃபோன் மட்டும் தான். இந்த 4 yearsக்கு உங்களுக்கு தேவையான 6 ஆப்ஸ். ஸோ இந்த ஆப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 99% ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக தெரிவிங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து லேட்டராக நான் செகண்ட் இயர், தேர்ட் இயரில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிக்கிறேன்னு நினைப்பாங்க. பட் அதுதான் அவங்க பண்ணுற மிஸ்டேக். ஸ்டார்ட் ஏர்லி, பில்ட் ஏர்லி. வாங்க அந்த ஆப்ஸ்லாம் பார்த்துலாம். பாத்திரம் படிக்குது. ஃபர்ஸ்ட் திங், நெட்ஒர்க்கிங். உங்களை 8வது உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா அந்த நெட்ஒர்க்கால தான் முடியும். அண்ட் அட் த சேம் டைம் பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கவங்கலாம் நெட்ஒர்க்கிங் மூலம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் யுவர் நெட்ஒர்க் இஸ் ஈக்குவல் டு யுவர் நெட்வொர்த். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் லிங்க்ட்இன். ஸோ இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். இதில் ஒவ்வொரு 1 பில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதில் மோஸ்ட் ஆஃப் த சிஇஓஸ், லைக் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்கலாம் இருப்பாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா யூ கேன் ஈவன் கனெக்ட் வித் தேம் அண்ட் மெசேஜ் தேம். ஒரு சூப்பரான ஃபியூச்சர் உள்ள இந்த ஆப். கன்ஃபார்ம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபோன்லேயுமே இது இருக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட நான் பார்த்தது என்னதுன்னா, லைக் இதை வந்து நான் தேர்ட் இயர், செகண்ட் இயரில் நான் பில்ட் பண்ணிக்கிறேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் போகிறப்ப ரெஸ்யூமில் இது கன்ஃபார்மாக கேட்பாங்க. அப்போக்கெல்லாம் போயிட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் ஏர்லி. இதில் நிறையா ஹிடன் ஃபீச்சர்ஸ், இதை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணுறது அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ கனெக்ட் வித் மீ இன் லிங்க்ட்இன். அண்ட் முக்கியமாக லிங்க்ட்இன்னை நீங்கள் வந்து இன்ஸ்டா மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இஃப் யூ யூஸ் இட் வைஸ்லி யூ கேன் கெட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, செகண்ட் ஆப் அதுதான் வந்து ரெட்டிட். ஸோ இது ஒரு அனதர் சோஷியல் மீடியா மாதிரி தான், பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த பீப்புள் ஹூ ஆல்ரெடி லிவ்ட் இட். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து யாராச்சும் எனக்கு வார்ன் பண்ணியிருந்துருக்கலாம், ஆர் யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப் கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது மாதிரி நிறையா சுச்சுவேஷன் வந்திருக்கு. லைக் இதை யாராச்சும் சொல்லியிருந்துருக்கலாமே. ஏன்னா நான் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் வாங்கினேன். பட் அது வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லைங்க. லைக் பிடெக்கான லேப்டாப் கிடையாது. ஸோ யாராச்சும் சொல்லியிருந்துக்கலாமே யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ஆப் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி ஸோ யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் வந்து என்ன லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு அதில் சர்ச் பண்ணிங்கன்னா கேன் கெட் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்து ஆர்டிகல்ஸ் தரும். பட் ரெட்டிட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தரும். இன்ஃபேக்ட் ரெட்டிட்டில் ஓவர் 100,000 பீப்புள் ஆஸ்க் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் டிப்ஸ் எப்படின்னா ஏஐ, ஆண்டர்ப்ரினர்ஷிப், காலேஜ் ஸ்டடி டிப்ஸ்லேருந்து ஈவன் ஹாஸ்டல் சர்வைவல் கைடு எல்லாமே அதில் கிடைக்கும். ஸோ ஒரு சச் அ வேல்யூபிள் ஆப்னு அது ரெட்டின்னு சொல்லுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பீப்புளோட எப்படி கனெக்ஷன் பில்ட் பண்ணுறோம் எல்லாம் பார்த்தாச்சு. தென் வேர் டு பீப்புள் ஹேங் அவுட் பார்த்தலாமா? அதுதான் டிஸ்கார்ட். ஸோ இந்த ஆப்பில், டிஸ்கார்ட் ஆப்பில் பீப்புள் வித் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் பில்ட், லேர்ன் அண்ட் கொலாப் டுகெதர். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் பீப்புளோட கனெக்ஷன் கொடுக்குறது அண்ட் தென் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறது மூலம் மட்டும் உங்களால் வந்து வளர முடியாது. ஹாவ் டு கெட் இன் டு இட். அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னா அது இதுவாக இருக்கும். ஏன்னா இப்போ ஹேக்கத்தானுக்கு ஏதாச்சும் டீம்மேட்ஸ் வேணும்னா இதில் நீங்கள் ஃபைன் பண்ணலாம். இப்போ உங்கள் கோடில் ஏதாச்சும் பக்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதில் கொடுத்து அதில் சால்வ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ், ஸோ எல்லாமே இருக்கும். இப்போ வந்து காலேஜில் இருக்க கிளப்ஸ் மாதிரி லைக் மியூசிக், ஆர்ட், கோடிங் அப்படின்னு இருக்கிற மாதிரி டிஸ்கார்ட்லேயுமே நிறையா கிளப்ஸ் மாதிரி இருக்குது. அது பேர் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் ஏஐலேருந்து மியூசிக், கேம், கோடிங், பிளா பிளா பிளான்னு எல்லாத்துக்கும் வந்து சர்வர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு சேட் பாட் மாதிரி வாய்ஸ் சேட்ஸு, ஸோ இதெல்லாமே அதில் இருக்கும். அதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி அந்த குரூப்பில். பட் நிறையா குரூப்ஸில் ஜாயின் பண்ணாதீங்க, ஏன்னா கடைசியில் மியூட்டில் தான் போடுவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு 5 to 6 அந்த குரூப்ஸில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. ஓகே, 4th ஆப் வந்து GitHub. இது வந்து வேறு டெவலப்பர்ஸ் ஷேர்ஸ் தேர் கோட், அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கான ஒரு ப்ரூஃபை ரெடி பண்ணுறதுக்கு. பிகாஸ் கம்பெனி லவ்ஸ் ப்ரூஃப். நீங்கள் வந்து இதில் கன்சிஸ்டண்ட்டாக கோட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ GitHub அப்படிங்கிறது டெவலப்பர்ஸை ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அண்ட் மெயினாக கிட் வேறு, GitHub வேறு, அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
இது வந்து மோஸ்ட்லி ஐடி சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிஸ்கன்செப்ஷன் இதில் என்னது அப்படின்னா, people think that GitHub அப்படிங்கிறது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு அதில் கமிட் பண்ணுறது அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஈவன் உங்களோட பர்சனலான பிகினர் ஃப்ரெண்ட்லியான ப்ராஜெக்ட்ஸை கூட நீங்கள் இதில் பண்ணலாம், கமிட் பண்ணலாம். லைக் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் லைக் கால்குலேட்டர் பில்ட் பண்ணுறது, பை கேம்ஸ், ஸோ அது மாதிரியான சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே நீங்கள் இதில் வந்து கமிட் பண்ணுற மூலம் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ரெடி ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, யூ ஹாவ் டு த GitHub ஹாவ் டு க்ரோ அலாங் வித் யூ. ஸோ அது நிறைய பேர் அதை மிஸ்கன்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் சீக்ரெட், உங்கள் காலேஜ் ஐடி இஸ் ஒர்த் மோர் தென் யூ திங்க். உங்களுக்கு வந்து .edu உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு இமெயில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து GitHub ஸ்டூடெண்ட் பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து த ஒர்த் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ பண்ணலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 5th திங் வந்து ஃப்ரீலான்சிங். ஒன் ஆஃப் த லீடிங் ஒரு ட்ரெண்டிங்கான கரியர் இப்போ இருக்கிறது வந்து ஃப்ரீலான்சிங் தான். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸே பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் படிக்கும் போதே சைடில் வந்து அவங்க காலேஜ் ஃபீஸ் அவங்களே கட்டணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். லைக் அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்கும். பட் அது ஆசையாகவே இருந்துடும். பிகாஸ் அவங்க நினைப்பாங்க லைக் ஓகே ஒன்ஸ் ஸ்கில்ஸ் நல்லா பில்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். பட் அதுதான் அவங்க பண்ணுற மிஸ்டேக். ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் த ஸ்கில் தட் யூ ஹேவ். ஈவன் ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது, அது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலாகவே இருந்தாலும் பரவாயில்ல, யூ கேன் ஏர்ன் ஃப்ரம் யுவர் ஸ்கில். பிகாஸ் காலேஜ் இஸ் த பிளேஸ் தட் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் திங். ஸோ ஒன்று இல்லை லேர்னிங் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் வந்து காலேஜில் வந்து லூசிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் தெரியலாம், ஆர் லைக் ரைட்டிங், கோடிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், டெக்னிக்கல் ரைட்டிங், நிறைய ஸ்கில்ஸ், ஏதாச்சும் ஒரு ஸ்கில் தெரிஞ்சாலுமே யூ கேன் ஏர்ன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தென் ஒன்லி யூ கேன் யூ கம் டு நோ ஹவு இட் வில் பி அப்படின்னு. பட் அதே டயத்தில் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு ஈஸி நினச்சிடாதீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இட்ஸ் நாட் தட் டஃப். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். கான்ட்ரா அந்த ஆப் வந்து ஃப்ரீலான்சிங்க்கு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஆப். இன்ஸ்டால் பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு, தென் யூ கேன் கெட் இன் டு இட். அண்ட் லாஸ்ட் ஒன், லைக் நீங்கள் வந்து ஒரு பேரண்டிங் ஸ்டேஜ்லேருந்து காலேஜுக்கு கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வருவீங்க. ஸோ யூ கம் டு யூஸ் யுவர் ஓன் மணி. அண்ட் ஈவன் இப்போ ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் சம்பாதிக்கிற மணியெல்லாம் எப்படி ஸ்பெண்ட் ஆகுதுன்னே உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு போகும். ஸோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு மணி மேனேஜர் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பர்சனல் அட்வைஸாகவே இருக்கட்டும். பட் ஐ எம் நியூ டு திஸ் ஒன் பிகாஸ் இப்போ தான் வந்து 18 என்டர் ஆகி வந்து நான் யூஸ் பண்ண கற்றுக்கிறேன். பட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் மணி எப்படி செலவாகுன்னே தெரியாது. ஸோ ஒரு மணி மேனேஜர் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ கைஸ். எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். அண்ட் நம்ம என்னென்ன ஆப்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லிங்க்டின், செகண்ட் ரெடிட், தேர்ட் டிஸ்கார்ட், ஃபோர்த் GitHub, ஃபிஃப்த் கான்ட்ரா அண்ட் சிக்ஸ்த் மணி மேனேஜர். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் லெவல் 1 தான். நீங்கள் வந்து காலேஜில் இன்னும் டிஃப்ரென்ஷியேட் ஆகி தெரியும்னா ஹேவ் டு நோ ஹவு டு யூஸ் ஏஐ டூல்ஸ் எஃபிஷியன்ட்லி. ஸோ ஏன்னா நவடேஸ் ஏஐ டூல்ஸ் வச்சு வி கேன் ஈவன் மேக் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஏஐ டூல் கிட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி வேணா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போட்டுடலாம். அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜுக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை காலேஜில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. பாய்.